சொல்லணும். இளங்கோவன், இதில் இன்னொரு புள்ளியிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், 2 ஆணையங்கள் செயல்படுது, ஒழுங்காற்றுக்குழு. இந்த ஆணையங்கள் சொல்லும்போது கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய நம்ம தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒரு சம்மதத்தை தெரிவித்தா மட்டும்தான் இந்த விவகாரங்கள் குறித்து இங்கே நாங்கள் பேசவே அனுமதிப்போம்னு சொல்கிறாங்க. மற்றொரு பக்கம் மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய சம்மதம் இல்லாமல் இந்த அணையை கட்ட நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு அவ்வப்போது சொல்கிறாங்க. துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. ஆனால் கர்நாடக காங்கிரஸ் அரசு இன்னமும் கூட இந்த விவகாரத்தை ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ இப்படி ஒரு புள்ளியில் பார்க்கலாம், மத்திய அரசு அனுமதி கொடுக்காது, ஏன்னா தமிழ்நாடு சம்மதம் தெரிவிக்காது. இருந்தாலும் ஏன் கர்நாடக காங்கிரஸ் அரசு இந்த முயற்சிகள் எல்லாம் இவ்வளோ ரகசியமாக மேற்கொள்ளணும்? ஒரு அனுமதி கிடைத்தாதானே அணையை கட்ட முடியும். அந்த அனுமதி கிடைக்குமா அப்படின்றதுலேயே பெரிய சந்தேகம் இருக்குது. அப்படின்ற போது ஏன் ரகசியமாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த காங்கிரஸ் அரசுக்கு இருக்கு? காங்கிரஸ், பாஜக இரண்டுமே வெவ்வேறு பார்ட்டிகளாக இருந்தாலும் இரண்டுமே தேசிய கட்சிகள். அவங்க ஒரு மாநிலத்துக்குள்ளார ஒரு மாநில கட்சி மேலோங்கி வளர்வதை உள்ளுணர்வு அடிப்படையில் அவங்க விரும்பவே மாட்டாங்க. இங்கே அதில் கூடுதலாக காங்கிரஸ் கட்சிக்கிட்ட பெரும்பாலான தருணங்களில் ஒரு பண்ணையார்த்தனம் அவங்கக்கிட்ட எப்போவுமே வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். அதனுடைய ஒன்றாகவும் இந்த இதை பார்க்கலாம்.